ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அநேக ஆலோசனைகளை நம்ம கொடுத்து அறிவுறுத்துகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அநேக ஆலோசனைகளை நம்மளை சரிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவருக்கு ஏற்ற அந்த குணாதிசயங்களை வளர உதவி செய்கிறத அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு கூட இந்த ஓய்வு நாளுக்கு என்று கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்ன? யோவானதின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். நீங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை ஆண்டவர் செய்து காண்பிக்கிறார். அதனால தான் இங்கே சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், தெய்வ பிள்ளையில் நமக்கு மாதிரி யார்? ஆண்டவர் தானே. அதனால தான் இங்கே தைரியமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்லி. தெய்வ பிள்ளை அடிச்சுவடுகளை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு மாதிரியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஊழியக்காரர்களை, மனுஷர்களை ஃபாலோ பண்ணி அங்கே சோர்ந்து போகிறத, அவங்க தவறும் போது அங்கே சோர்ந்து போகிறத நான் பார்க்குறோம். தேவப்பிள்ளையில் நம்ம யாரை திரும்ப முதல்ல நம்ம மாதிரியை வைத்திருக்கணும், யாரை திரும்ப நம்ம ஃபாலோ பண்ணோம்? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இயேசு தான் அவளுக்கு மாதிரி. கிறிஸ்து ப்ளஸ் அவர்கள், கிறிஸ்துவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, கிறிஸ்து என்ன அடிச்சுவடுகளை பின்பற்றினாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதமான சம்பவத்தை செய்கிறத நான் பார்க்கிறோம். அதை யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, ஆண்டவர் இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு முன்பாக, அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சீஷருடைய கால்களை கழுவி அவர் துண்டினால் என்ன பண்ண துடைக்கிறார். இது எவ்வளோ எல்லா சீஷருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் பேதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். இல்லை ஆண்டவரே, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. யோசித்து பாருங்க, ஒரு தலைவர், ஒரு ரப்பி, ஆமென், ஒரு தேவகுமாரன், அவர் என்ன செய்யறாருனாக்கா சீஷருடைய கால்களை கழுவுறாரா. எந்த அளவுக்கு அவர் தாழ்மையை அவர் காண்பிக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட தாழ்மை உங்களுக்கு எனக்கு இருக்கா? யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை. இன்றைக்கி நம்ம சீஷர்களை கனம் பண்ணுகிறோமா? சீஷர்களை மதிக்கிறோமா? நமக்கு கீழே இருக்கிறவங்கள, ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கிறவங்கள, ஒருவேளை வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை, தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம அப்படியேப்பட்ட சுவாபங்கள் இருக்கா? இன்னைக்கு ஆண்ட சீஷருடைய கால்களை கழுவினார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா சொல்றார். அதுதான் ஆண்டவரும் போதகர், நான் தான் ரவி, நான் தெய்வகுமாரன், நானே இறங்கி உங்கள் கால்களை கழுவணும்னா நீங்களும் ஒரு கால் கழுவுங்க அப்படி சொல்லிட்டு தான் கீழே இதை மாதிரியாக வைக்கிறது போகிறார். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்வோம். ஆமென். ஒரு கனப்பண்ண கற்றுக்கொள்வோம், ஒரு மதிக்க கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஆமென், எத்தனை பேருக்கு இந்த நல்ல சுவாபங்கள் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் இல்லவா? சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவால் நடந்துக்கிறோம்லா. இங்கே இயேசு தன் சீஷருடைய கால்களை கழுவுகிறார். ஒருவேளை நீங்கள் நல்ல படிப்பாளியாக இருக்கலாம், நல்ல அந்தஸ்துள்ள ஆளாக இருக்கலாம், ஒரு நல்ல ஹை பொசிஷன் உள்ள ஆளாக இருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள அந்த தாழ்மை அவசியமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போகிறேன். இன்றைக்கி அநேக மாதிரிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய மாதிரி நம்ம பின்பற்றுகிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னாக்கா, நான் உங்களுக்கு மாதிரிகளை வச்சுருக்கிறேன், என்ன பின்பற்றுங்கள், என்னுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அடிச்சுவடைகளை நாம் பின்பற்றுவோம், நாம் இயேசுவை போல நாம் மாறுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம்ப்பா, நீர் உங்களுடைய சீஷருடைய கால்களை கழுவி, ஆண்டவரே நீங்களும் ஒருவருக்கொருவர் கழுவுங்கள் என்று சொல்லி மாதிரியை காண்பித்தீர் அல்லவா? ஆண்டவரே, அந்த இயேசுவின் மாதிரியை நாங்களும் கடைப்பிடிக்கிறவளா எங்களை மாற்றுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
உங்கள் அன்பில் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிற உங்களை போல ஆண்டவரே நடக்கையில், பேச்சில், வார்த்தையில், செயல்களில், வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிக்க, இயேசுவின் மாதிரியை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். இயேசுவின் மாதிரியை பின்பற்றுங்க. அவரை போல மாறுவீங்க. God bless you.